மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு ஆமா. ஹலோ ஹலோ எல்லாருக்கும் என்னோட வணக்கங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் என்னோட வணக்கம். ஒளி ஒளி அமைப்பு ஐயா அவர்களுக்கும் அண்ணா அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த வணக்கம். இரவு வணக்கம். யூடியூப் எடுத்துக்கொள்ளும் மாயக்குளம் மாதவன் அண்ணன் அவர்களுக்கும் என்னோட நெஞ்சார்ந்த மனமார்ந்த வணக்கம். நாடக அமைத்த அமைப்பாளர்களுக்கும் ஊர் பெரியதனம் ஊர் என்னவோ ஊர் நாட்டாமை அவர்களுக்கும் நாடக அமைப்பாளர் நடிகர் அமைப்பாளர் அனைவருக்கும் என்னோட வணக்கம். பெட்டிக்காரே சாப்பிட்டீங்களா? என்னவோ பெட்டிக்காரனா என்னம்மான்னு கேளு. என்னம்மான்னு கேளு. சொல்லுங்க கேளுங்க. நீ என்ன கேளு சொல்லு. பெட்டிக்காரே வா. என்னவோ என்னம்மான்னு கேளு. ஏமா என்னம்மா? என்ன நான் உனக்கு பாலா கொடுத்து அம்மாங்கிற அதனால மிருதங்காரே இன்னைக்கு தான் முதல்ல சந்திக்கிறோம். நம்ம 2 பேருக்கு இன்னைக்கு முதலிரவு. நாடகத்துல முதலிரவு. நான் உன் கூட முதலிரவு நடத்தி நீ எது விடிய காலம் டண்டனக்க டனக்க நக்காண்டு போயிட்டேன்னா போச்சா? அடுத்து நாடகம் தரணும்ல. ஏன் நான் எனக்கு அடக்கி வாசிக்கணும்? உள்ளூர்ல தான் எடுத்து காட்டணும், எல்லாரும் பார்க்கணும், ஊரே சிரிக்கணும். காலையில நீ உன் வீட்டுல வாங்கணும், நாங்க காலையில வாங்கணும், அப்படியே வண்டி ஏறி ஓடணும். ஆல்ரெண்டுக்காரே சாப்பிட்டே இல்ல. அங்க இருக்கிற கறியும் சோறு குடல் கறியெல்லாம் கேட்டு கேட்டு வக்கனைய வாங்கி தின்னே இல்ல. அப்புறம் ஆல்ரவுண்டுக்காரனா ஓன்னு நீ சொல்ல வேண்டியதானே? சொல்லு. வாயில எதை வச்சிருக்கிற? ஒண்ணுதான் வைக்கல. என்னதெல்லாம் நீ வைக்கவே வேணாம். ஏன் வைக்கிற? அன்பாத பெரியவர்களே, இது உண்மையான என் கூட பிறந்த தங்கச்சி தான். அங்க பாரு ஒரே பொறப்பு தான். ஆனா என் தங்கச்சி சூப்பர் பிகர். எடைவட்ட பையல எந்த ஊர்லடா அண்ணே சூப்பர் பிகர்னியா? உன்னை வச்சு இந்த ஊர்ல ஒரு கடை ஒன்று வாங்கலாம்னு பேக்கரி. இங்க வெறும் காடுதே இருக்குது. ஆமா ஒன்றும் வாங்க முடியாது. அம்மன் ஜல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. என்னை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தலைக்கார் தம்பி. தம்பியா? அவனுக்கு தம்பினா கிளம்பாது. தலைக்கார் மச்சான் காலையில வச்சான் கையில நிறைய. ஐயோ ஐயா கையில வச்ச
நீ பொத்து வந்தானே ஆரம்பிக்காத. ஆமா சரி வந்த வேலையை பார்த்துருவோமா? ஆமா ஏறி நன்னாங்க ஏறி தாண்டா மாமா எந்த பால தொப்பு தாண்டா சரியா சேரல மறுபடியும் சரியா ஆறல. எல்லாம் அந்த கீழே விழுகும். ஹலோ 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 நல்லா இருக்குல்ல? என்னை நினைக்கலாம் வேணாம், உனக்கு ஏற்கனவே நினைஞ்சிருச்சு வேர்வை தண்ணி. பெட்டிக்கார நீ எதுக்கு இப்போ சிரிச்ச? ஆமா உன்ன நினைச்சு என்னை நினைச்சிருச்சா? ஆமா. உன்னை கொல்ல போறேன்னு நினைச்சுக்க. பெட்டிக்காரே நான் அழகா இருக்கேனா? இருக்கையில நான் நல்லா செய்யறேனா? நல்லா செய்றியே. என்னை பிடிச்சிருக்குல்ல? ஏமா நீ செய்யறத நாங்க வந்து பார்த்தோமா? வைடா டே மைக்க கீழே வைடா கருவா போட்ட. ஐயோ 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 மாதவண்ணே நான் நல்லா செய்கிறேண்ணா. வெள்ளையா போற உள்ள. எப்படி ரொம்ப நாள் கிரிமிச்சு சந்திக்கிறோம். அடிக்கடி நம்ம சந்திச்சோம்னா இவனுங்கெல்லாம் கெடுத்து விட்டுருவானுங்க. ஆமாம் என் கூட வர்றது பூரா மொல்லம். ஏய் அண்ணேங்கிறியா கழுத்து கீழேயே பார்க்குறியான். அப்படி என்னத்தையும் கழுத்து கீழே பார்க்குறோன்னா தெரில. ஐயோ தங்கச்சி என்ன கொண்டுட்டு உள்ளே போகிறார் இவரு? என்ன அன்பளிப்பை கொண்டுட்டு உள்ளே போகிற? அந்த அருவாள் எடுத்துகிட்டு வா வெட்டலாம். அங்கனே ரொம்ப நேரம் நிற்கிது அருவா. எல்லாம் எவ்வளோ சிரமப்பட்டு டான்ஸ் ஆக நடிக்கும் சுமதி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. தம்பி சுரேஷ் அருண் அவர்களுக்கு தனுஷ்கோடி முத்தம்மாள் குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 500 அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள்.
என்ன அவர் பாட்டுக்கு போட்டு கும்பிட்டு போறாரு, நான் கும்பிடணும் அவர் கும்பிடுறாரு. நல்லாத்தே இருக்கு. சூப்பர் சூப்பர். எனக்கு அன்பளிப்பை அளிக்கல, அன்பளிப்பை கொண்டு போயிட்டாரு. எனக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்திய ஊர் பெரியதன அண்ணா அவர்களுக்கும் ஊர் மிக்கிஸ்டர் நாடக அமைப்பாளர் அவர்களுக்கும் நன்றி 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 கலந்த வணக்கம். ஓ கண்ட காடு தெரு அம்மா பாவாடை கொஞ்சம் தூக்கு. இப்போ கெண்டக்காளி தெரியும், அப்புறமா மண்டை பூனை தெரியும். ஆக்டையா? அதனால எப்படி போடணும் தெரியுமா? அத்தாடி என்ன உடம்பு அவர் முதல்ல சந்திக்கிறாரு. அவருக்கு எனக்கு முதல் இரவு, உனக்கு எனக்கு பல இரவு முடிஞ்சிருக்குல்ல. ஏண்டா எனக்கு வந்தோடனே நான் நிப்பாட்டிக்கிறேன். ஏய், அப்படிலாம் நிப்பாட்ட கூடாது. அப்படி நிப்பாட்டினா எனக்கு பிடிக்காது. நான் சொல்ற வரைக்கும் நீ செய்யணும். முடியாது. வாய பண்ணி சுத்து மாதிரி வைக்காது. நட்சத்திரம் நட்சத்திரம் நட்டி வச்ச உள்ள கொக்கி அவந்திருக்கோம். என்ன பண்றது, தொலை ஆயிருக்கும். ரொம்ப ஆட்டாதீங்க, பால் பாயிட்டு கீழே வந்துட போகுது. நீ பொத்து. நட்சத்திரம் 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 நட்டு வச்ச கண்ணு உன் கண்ணு என் கண்ணு அண்ணி ஞாபகம் வந்துருச்சா? அண்ணன் காலையிலதான். இப்ப நீ என்ன செய்யறோ அண்ணன் செய்வேன். மொல்ல மாதிரி போய் மோரை மூஞ்சி அப்படி செய்யாத மச்சான். எதுல வச்சேன்? நினப்பு வந்துருச்சா? நீ அத வாயில வச்சேன். தங்கச்சி, எனக்கு வீட்டு நினப்பு வந்துருச்சு. அதனால இப்பெல்லாம் செய்யக்கூடாதான். ஒக்க எங்க இருக்கிறா?
இல்ல நீ குத்திட்டேன்னா அதுக்கு முன்னாடி கத்திடணும்ல. தொலை மேலே போதும்டா, குண்டி கிண்டி தனியா போய் விழுந்துற போது. ஆமா. வலிக்குது. எவ்வளவு நேரம் ஆட்டுறது? எனக்கு அத்துப்படி வெத்து. ஆமா, சாமானம் பத்திரம். மூஞ்சி முகர கட்டி வந்தனே அண்ணேன்னு சொன்னியா? நாதாரி பையன் உனக்கு மாறின்னு என்னமா இப்படியே காட்டுற? என்னடா அண்ணனா தெரியாது, அது அப்பவே. அப்படியா? சரிங்க மச்சான், நீ செஞ்சேன்னா எனக்கு சிறங்குதே வர்ற. அப்படியே நான் சிறஞ்சுக்கிட்டே அலையின்னு பஸ் ஸ்டாண்டா ஸ்நேகிதனே ஸ்நேகிதன் ரகசிய சிநேகிதனே. பிச்சைக்காரா பெட்டிக்காரே, நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்வோமா? போட்டுருமா? ஐயோ, 2 பேரும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து போடுவோம். எதுல? நான் ஆட்டம் போடுறேன், நீ பாட்டை போடு. அத சொல்லு. எதை போடுவோம்னா ஓ மண்ட மசரை பிச்சு போடுவேன் நினைச்சுக்க. பார்வையிலே சொல்றது. அதனால பெட்டிக்காரே, நம்ம 2 பேரும் சேர்ந்து எப்படி செய்யணும் தெரியுமா? எப்படி செஞ்சிருவோமா? சந்திரரே சூரியரே சாமியே இந்துணையே இந்திரக்கு இளையவரே என்ன சொல்லி கூப்பிடட்டும்? வந்தா வராண்டி மதுரை சின்னாம்பு தாண்டி, போனா போராண்டி புதுக்கோட்டை கோயில தாண்டி. வந்தா வராண்டி மதுரை சின்னாம்பு தாண்டி, போனா போராண்டி புதுக்கோட்டை கோயில தாண்டி. இதை பிடிச்ச ஆட்டு நீ. ஆமா. பெட்டிக்கார் நல்லா செய்யறாருங்க. இருக்கிறதுலே பெட்டிக்காருக்கு தான் நல்ல நீளமா இருக்கு. அவர் வீடு சாமா. பெட்டி ஹார்மோனியம். மற்றதெல்லாம் சின்ன சின்னதா குட்டி குட்டியா இருக்கு. உங்களுக்கு தாங்க நல்ல நீளமா இருக்கு. இதுக்கு தான் காலை அடக்க உடக்கமா உட்காருங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. வண்டியில சாமா அகலத்துக்கு விரிச்சுக்கிறீங்க. அப்புறம் குடும்ப கட்டுப்பாடு எவனாவது இழுத்து விட்டு பண்ணி விட்டுருவீங்க. ஆமா. மிருதங்காரே வரட்டுங்களா? பட்டையை கலப்புறீங்களே அடி. இப்பவே இந்த அடி அடிக்கிறீங்கன்னா வயசுல என்ன அடி அடிச்சிருப்பீங்க? ஆமா, கண்டு ஓரளவுக்கு அடிச்சிருப்பீங்க. நல்லா அடிக்கிறாரு இவரு. அதனால இன்னைக்குதான் இவரை பாக்குறேன். சேலாமா பெட்டிக்காரே, மிருதங்காரே. ஆமா, இந்த ஆளு நெடுமா வச்சுக்கிட்டு பெரிய நான் அடக்கொடக்கமான பிள்ளைங்க. ஆமா, அடக்கொடக்கமான பிள்ளை தூக்கதான். உண்மையுமே தமிழ்நாட்டில் இந்த பெண் உண்மையுமே எந்த இதுவுமே பண்ணாது, ஆனா செய்யறதோட சரி. மூஞ்சி மோரகடை தொழில் செய்யறதோட சரி. ஆமா, சின்ன பையலுக்கு தான் அடிச்சுக்கிறாங்கன்னா அங்கே மண்டை நிறச்சி போய் இதுவும் அடிச்சுட்டு கிடக்குது வாரு சேருக்கு. வைங்கடா உங்க குண்டிகளை கீழே வைங்க. கீழே என்ன கம்மா இருக்கு, பசையா இருக்கு ஒட்டிக்கிறதுக்கு? உட்காருங்க, கீழே உட்காருங்க. ஆமாம், அப்படி எல்லாத்தையும் சுற்றி ஒரு கவர் பண்ணி எடுத்துருனே. எல்லாத்தையும் ஒரு போட்டா பிடிச்சிட்டேன்னா இவங்க ஞாபகார்த்தமாக நம்ம பார்த்துக்கலாம். அப்போக்கப்போ உங்கள் ஞாபகம்லாம் வந்தேனே நான் எடுத்து எடுத்து பார்த்துப்பேன். ஆமாம், என்ன பச்சை கலர் சட்டை, என்ன குருன்னு பேசிட்டே இருக்கீங்க? மிருதங்காரே, நம்ம எப்படி செய்யணும் தெரியுமா? ஆமாம், நம்ம ஊரு என்னைக்குமே நம்ம பேர் நிலைச்சு நிக்கணும். உனக்கு நிக்கும்ல? நிக்குது, 2 நிக்குது. அடேங்கப்பா. ஆமா, 2 நிக்குதுல. அடே செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம் தெரியுமா? நாங்க எப்படி செய்ய போறோம்னு நீ இப்படியே பாரு. இந்த மாதிரியே இருக்கா? கருத்த மச்சான், கருத்த மச்சான், கருத்த மச்சான், நீ மனசுக்குள்ள இருக்கிறியே கருத்த மச்சான்.
கொடுக்கல கொடுக்கல. ஆமாம், ஏதாவது நல்ல ஒரு பேஸ்ட் கீஸ்ட் போட்டு கோல்கட்டு பெப்சுடன்ட்டு க்ளோஸை போட்டு பல்ல விளக்கிட்டு வந்து ஒரு முத்தம் கொடுத்தேன்னா நல்லா இருக்கும். நீ இங்க பாரு, இவனை அடுத்து எங்கேயாவது பார்க்கும்போது கொடுங்க, இல்லைன்னா யூடியூப் எடுத்து கொடுங்க. ஆமா, எடுத்து போன் எடுத்து வச்சீங்கன்னா கொடுங்க. கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்குது கருத்த மச்சான். நினைப்பு இருக்கா உனக்கு மச்சான், நான் நெடுநாளா இருக்கிறேன் உனக்கு மச்சான். நீ உடுக்க வந்தாரு பாபா தீரமா வச்சிருக்க, நீ உடுக்க வளர்த்து தாங்காதே இருக்கிறையா. நீ உடுக்க வந்தாரு பாபா தீரமா வச்சிருக்க, நீ உடுக்க வளர்த்து தாங்காதே இருக்கிறையா. அது இல்ல மாமா நம்ம சேர்ந்து பேசலாமா, அது இல்ல மாமா நம்ம சேர்ந்து பேசலாமா. கருத்த மச்சான் கருத்த மச்சான் கருத்த கீழே ஒரு நாடகம் மேலே ஒரு நாடகம். ஆல்ரவுண்டுக்காரே, நடக்கிறது நடக்கட்டும், இருக்கிறது இருக்கட்டும், உனக்கு கிடக்கிறது கிடக்கட்டும். செவனேன்னு கிடக்குதா? அதுக்குதான் வரும்போதே மெடிக்கலில் மாத்திரை வாங்கடான்னு கேட்டியா? மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு போனால் பரவாயில்ல, உன் கிறகம் என் கூட வந்து மாட்டிக்கிச்சு என்ன. அதனால் நம்ம எப்படி செய்யணும் தெரியுமா? நம்ம 2 பேர் யாரும் செய்யாத மாதிரி செய்யணும். ஏய் நாதாரி பையல, அப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாது. அது எங்கள் அண்ணியோட வச்சுக்கணும். பக்கத்தில் வந்தேன்னா கையில் போட்டு பிணைஞ்சு விட்ருவேன். ஆமா அண்ணி போடாயாச்சு. ஆல்ரவுண்டுக்காரே, நாம எப்படி தெரியுமா செய்யணும்? ஏய் பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி கொட்டாங்கூச்சிடி பிள்ளைக்கு கொட்டாங்குச்சி பிஞ்சு போயிரு நினச்சிக்க. யாரு கொட்டாங்குச்சி? அதெல்லாம் ஒரிஜினல். கொட்டாங்கூச்சிடி என்ன அன்பளிப்பா? அவர் வேணுமா? அவனை எடுத்துக்க, குத்தையை கூட எடுத்துக்க. எப்படியும் ஒரு 2 வருஷம் குறிஞ்சு கூட கொடுங்க. அவன் தொல்லை நிமிஷம் தாங்க முடியல. பல பலனே இருக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்தேன் இல்லை ஏ முன்னாடி. அழகே அழகே உனக்கு கணவனாக்கவா, உங்கிட்ட ஒன்னே சொல்லணும், கண்ணத்தில் உம்மா கொடுக்கணும். ஏதோ நினைக்கிறேன் அதை ஏதோ மறக்கிறேன், ஏதோ நினைக்கிறேன் அதை ஏதோ மறக்கிறேன். பேசிடத்தான் வந்தேன் மொழி வரவில்லை, மௌனமாக போனேன் மனமரவில்லை. அடடா அடடா காதல் அழகிய கொள்ளை, உங்கிட்ட 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 ஒன்னே சொல்லணும், கண்ணத்தில் உம்மா கொடுக்கணும். இல்லை துப்பு கேட்ட வயல எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அது மைக்கு இல்லடான்னு. அது மைக்கு இல்லை இல்லைம்மா, அது என்னோட அண்ணன் பழைய காலத்து குண்டு மைக்கு 2 வச்சிருந்தாரு. எங்க மண்டை மைக்கு மேலே கட்டி விட்டு தொங்க விடுவாங்களே. ஹலோ ஹலோ, ஆஹா மைக்கு சூப்பர். முகர கட்டைய பாரு, அன்னை மாதிரியா பார்க்குறியா? மண்டை மைக்கே இப்படி இருக்குதுண்ணா. அப்புறம் நேற்று வச்ச புடலங்கா குறும் சூப்பர் ஆயில் வருது நல்லா. சாலக்காரே நேற்றுல எவ்வளோ வந்துச்சு தெரியுமா தம்பி? எது தம்பி? எஸ்கே ராஜா நாடக அமைப்பாளர். அதுவா? எஸ்கே ராஜா நாடக அமைப்பாளர். கொட்டக்குடியா 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 சொட்டமுடி. அன்பளிப்பளித்த அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கம். சரி நம்மளால கூப்பிடலாமா? கொலுசு கடை ஓரத்திலே கொலுசு
ஒன்னாக கொலுசு ரெண்டா கொலுசு மூணாக வாங்க சொன்னேன் அத வாரி வச்சாக வரவே லட்சாக மடி பேரிஞ்சேங்க வாரே போக அத வாரி வச்சாக வரவே லட்சாக மடி பேரிஞ்சேங்க வாரே போக வரலேன்னு கோவப்படுறியான் வந்தா அங்கிட்டு சூத்து அங்கிட்டு திருப்பிக்கிறியான் ஆமா என்ன இது சரி நம்மளால கூப்பிட்டுருவோமா சித்தாடே கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பே சுந்தரி ஒருத்தி மயிலாட்ட வந்தாளா சித்தாடே கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பே சுந்தரி ஒருத்தி மயிலாட்ட வந்தாளா அதான பாதே அசந்து போயினாளா அதான பாதே பேய்க்கு கூட உன் மேல ஆசை வந்துருச்சு எத்தா தண்டி ஆமா ஏன் உனக்கு வரும்போது பேய்க்கு வராதா போயிடுச்சா இல்லையா அவ்வளோதானா அப்படி பாரு எத்தோ தண்டி என்னது நீங்க பாத்தீங்களா பேய என்ன தொங்குச்சு பேய்க்கு நாக்கு மூணாவது நாளாவது கூட படிக்க மாட்டேன் நீ நாக்கை பத்தி பேசுற அளவுக்கு பெரிய ஆளாயிடலே ஆமா எத்தோ தண்டி பெரிய நக்கீரர் பேயா இருக்கும் போலனே ஆமாண்ணே நாக்கு எத்தோ தண்டி அதானே அது அதை பார்த்து நீ பயந்தியா? ஆமாண்ணே பயம் வந்துருச்சுண்ணே. நீ எத்தனை நீளத்தை பார்த்துருப்பா? நீ பொத்து வாயை கிழிச்சு போடுவேன். நன்றி நன்றி. பாக்குற போச்சா புள்ள கேட்டாலும் அவ பிடிக்க ஆச்சா பாட்டா மாறி ஆத்த புற பாக்குற
எண்ணெய பிடிச்ச ஆச்சா போட்டான். ஆச்சா போட்டாவோட பரவாயில்ல, சாப்பாடு போட்டுருக்கா ஐயா. சூட போட்டு போட்டுக்க சாப்பாடு போட்டா வீர போட்டுட்டான் நாடு சாத்தையா. எல்லாரும் அங்க வர்ற வழியில தான் செத்தாங்க. அந்த பிரபாகரன் இங்க வந்துதான் சாகணும். இந்த காட்டுக்குள்ள தனி அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்க. சந்தன மரத்தை எல்லாம் எங்கடா கொண்டு போறீங்க? சொல்லணுமா? எல்லா சங்கத்திலையும் சரி, நாடகக்காரங்களும் சரி, உலகத்திலே முதல் முறையாக சரி, எப்போவுமே ஒரே ஒரு ஆள் வீரப்பன் வேஷம் செய்கிறாருன்னா அது கேஆர் சுரேஷ் ராஜா அவர்கள் மட்டும்தான். இவர் மட்டும்தான். அவருக்காக நம்ம ஒரு கைதட்டு கொடுத்துருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆமாம், யாருமே இந்த வேஷம் செய்ய மாட்டாங்க நாடகத்துறையில், நாடக உலகத்தில். இவர் தான் செஞ்சது, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காரு கடைசி வரைக்கும். அதை செய்ய சொன்னது நம்ம சுமதிதே, செஞ்சுட்டு இருக்குது வைக்கிறது சுமதிதே. தொழில் 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 உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இவன் பேச்சு கேட்காதே. மாதவனே, இதை கட் பண்ணிடு. ஆமாம், இதை கட் பண்ணு. அதுக்கு நான் கட் பண்ணிடுறேன் காலையில். உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்கா? யாராவது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. உன்னை பிடிக்காத யார் இருக்கிற அண்ணன் பாரு. அதனால் ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஊரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அமைதியாக, எந்த ஒரு இது இல்லாமல் அழகாக ரசிக்கிறாங்கல்ல. ஆனால் இந்த மாதிரி ஊர் கிடைக்கிறதுக்கு சத்தியமாக கொடுத்து வச்சுருக்கணும். கொஞ்சம் பேர் இருந்தாலுமே அழகாக உட்காந்து ரசிக்கிறாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் நாடகம் நடித்தார், அவரையும் பிடிச்சி அடக்கிட்டார் ஒரு அண்ணன். ஆமாம், அடக்காமல் விட்ருவாங்களா? எத்தனை பேர் இருக்காங்கல்ல. அதனால் மைச்செட்டுக்காரே, உங்ககிட்ட நான் வரவே இல்லை. கோச்சுக்கிட்டீங்களா? வேணவே வேணாமா? ஏன் உன் பொண்டாட்டி வீடியோ காலில் இருக்குதா? இருக்கட்டும். ஆமாம் ஆமாம், குடும்பம் ஓஹோன்னு ஆயிருமில்ல. அப்புறம் நான் போனேனா? சரி, மறுபடியும் அவரை கூப்பிட்டு வர்ணிச்சு பார்ப்போமா? மறுபடியும் என்ன ஊன்னு இழுக்கிற? பெட்டிக்காரே, என்னை பற்றி உனக்கு தெரியாது, கடிச்சு கொதறிடுவேன் நினச்சிக்க. ஆமாம், அதனால் மறுபடியும் அவரை கூப்பிட்டு வர்ணிச்சு பார்ப்போமா? ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. எக்கோ எதுக்கு வேணாம்? எக்கோ அக்கா வேணாம், எக்கோ வேணாம். உள்ளதை மட்டும் விடிகிற வரைக்கும் குறைக்காம வைக்க, அது போதும். எப்போ வர போற மச்சான், எப்போ வர போற, 10 தலை பாம்பா வந்து சொக்கி விழ போற. மல்லி பூ வச்சு வச்சு மாடுதே, அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. எப்போ வர போற மச்சான், எப்போ வர போற, 10 மட பாயில் வந்து சொக்கி விழ போற. எப்போ வர போற மச்சான், எப்போ வர போற, 10 மட பாயில் வந்து சொக்கி. சிரிக்க மாடா. எல்லாம் வந்து டாக்டர்னா மரியாதை கொடுக்கணும்ப்பா. ஆமா, அதாவது வக்கீல்கிட்டையும் டாக்டர்கிட்டையும் வந்து மறைக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்பதான் வைத்தியம் பார்க்க முடியும். இல்லைன்னா ஒரு ஊசியை போட்டு சீக்கிரம் அனுப்பிச்சு விட்டுருவேன். இருக்கு சார், பாப்போம். வலிக்குதா? ஆமா, வலிக்குதுன்னு செய்யுது. உட்கார்ந்துட்டே இருக்கும்ல. எனக்கு இது வலிக்குது. அதெல்லாம் வலிக்குது. எனக்கு அதெல்லாம் தான் வலிக்குது. நல்லா டாக்டரா பாருங்க. பாப்பா, பாப்பாவுக்கு தான் முதல்ல வியாதி பார்க்கணும். தம்பி, நல்லா இருக்கியா? ஏவா, உனக்கு ஏதோ வியாதின்னு சொன்னாங்களே. அவனுக்கு கொட்டை இல்லை சார். பாப்பா, உங்களுக்கு வைத்தியம் பார்க்கத்தான் இந்த பிறவியே எடுத்திருக்கேன். இந்த பிறவியா சார்? ஆமா, வைத்தியமே வைத்தியம் பார்க்க. டாக்டர்கிட்ட வந்து உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா உடனே நாங்க என்ன செய்வோம் சார்? என்ன செய்வோம்? என்ன செய்வீங்க? உயிரை காப்பாத்துறமா இல்லையா? ஆமா. என்ன படிப்பு? எல்கேஜிக்கே இன்னைக்கு எவ்வளவு காசு தெரியுமா? சார், 1.5 லட்சம் ரூபாமா? இருமா, எல்கேஜிக்கே 1.5 லட்சம் ரூபா வாங்குறாங்க. நாங்க வந்து எம்பிபிஎஸ் படிச்சிருக்கோம்னா எத்தனை காசு செலவு பண்ணிருப்போம்? யாருக்காக? யாருக்காகமா? எல்லாம் எங்களுக்காக. மக்களை வந்து நோய் நொடி இல்லாம பாத்துக்க
காப்பாத்துக்கிறதுக்கு தான். காப்பாத்தணும். அதனால வந்து தவறாவெல்லாம் பேசக்கூடாது, காசெல்லாம் புடுங்க கூடாது. அதனால உங்களுக்கு என்ன வியாதின்னு நான் பார்த்து சொல்றேன் சார். என்ன எனக்கு படபடன்னு துடிக்குது. எது? நைட்டு 10 மணிக்கு மேல கண்ணு தானா மூடுது. இருமா நான் சொல்றேம்மா. முதல்ல உங்களுக்கு கொடுங்க, நான் புடிச்சு பாக்குறேன். எதை? கையை கொடுமா. கையை புடிச்சு நாடி பார்க்க வேணாமா? ஆஹா ஆஹா. நாடியை பிடிங்க, உள்ள இருக்க பாடியை இப்ப பிடிங்க. நான் சொல்றேன் பாருங்க உங்களுக்கு என்னென்ன பண்ணுதுன்னு. என்ன சார்? உங்களுக்கு வந்து ராத்திரியில் தூங்கும்போது கண்ணு தெரியாது. ஆமா சார். ஆமான்னு சொல்லணும். ஆமாங்க சார். ரொம்ப தூரமா போயிட்டீங்கன்னா காது கேட்காது. ஆமாங்க சார். சரியா? ஆமாங்க சார். சாப்பிடும் போது அப்படியே சோத்தை பிணைஞ்சிங்கன்னா வாய் தானா திறக்குமே சார். எப்படி சார்? அப்பேற்பட்ட படிப்புமா. MTT FSC LFC MM 233M கேனப்போச்சு இதெல்லாம் இருக்கு சார், நிறைய இருக்கு. அதே மாதிரியே நீங்க ஓலை மட்டையில ஒண்ணு கடிச்சா சட சடன்னு கேட்குமே. என்னங்க சார்? சட சட சடன்னு சத்தம் கேட்கும். சார் டாக்டருக்கு எதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆமாங்க சார். அதே மாதிரியே உட்காந்து அடிச்சீங்கன்னா குழி உழுவுமே. என்னங்க சார்? மணல்ல ஒண்ணு கடிச்சீங்கன்னா நிறைய வருமே. ஐயோ சார், எல்லாமே எனக்கு தெரியும். இத்தனை நாள் எங்க இருந்தீங்க சார்? உங்களுக்கு ஏன் அப்படி நெஞ்சு வீங்கி கிடக்குது சார்? என்னம்மா வயிறெல்லாம் தள்ளி இருக்கு? நான் பொண்ணு சார். பெண்ணு. இல்ல நேத்து ஒரு பையன் வந்தான், ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தான். சரி. அந்த புள்ள அப்படி 2 இட்லி சாப்பிட்டுருச்சு, உள்ளேயே போகாமே இருந்துச்சு. மேலே நின்னுக்குச்சா சார்? உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுருவோம். முதல்ல ரத்த டெஸ்ட் பண்ணுவோம். ரத்தத்தோ இருமா, ஏமா பயப்படுற? வாங்கி வாமா, பயப்படக்கூடாது. டாக்டர் வந்து உன் நன்மைக்கு தான் செய்வதா இருந்தாரு சார். ரத்த டெஸ்ட் எடுக்கணும்னா ரத்த நாடியை காட்டணும். உங்க சிரஞ்சு பெருசா இருக்கு சார். அதுக்கப்புறம் யூரின் டெஸ்ட் பண்ணும்போது அதை காட்டணும். எதை காட்டணும்? இல்ல பாத்ரூம் காட்டுவேன், நீங்க போய் அந்த பாட்டில்ல புடிச்சு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. சரியா? யூரின் டெஸ்ட் பண்ணிடுவேன் சார். கமௌண்டர்லாம் இல்லையா சார்? டைரக்டா நீங்க தான் எடுப்பீங்களா? டைரக்டரா? ஊசி போட போறேன். என்ன ஊசி போடுறேன்? என்ன பண்றீங்க தெரியுமா? ஊசி போடுறேம்மா. டாக்டர் வரும்போது தனியா தான் வரணும். சார் சார் இருங்க, பயமா இருக்கு. எங்க அம்மாவை கூட்டிட்டு வர்றேன். இருமா, அப்படியே பாவாடையை கழட்டி இதை காட்டு. குண்டியில தான் ஊசி போட முடியும். சார் எந்த டாக்டர் குண்டினியா? அப்படிதான் போடுவேன். ஓபன் டைப். அதுதான் உடலுக்கு நல்லது. இந்த கையில எல்லாம் போட்டோம்னா சீக்கிரம் போய் நரம்புல சேல்ஸ் ஆகும். சார் சார் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை கூட்டிட்டு வர சார். அதுக்கு போடுங்க சார். வேணாம் வேணாம், அந்த சனியும் தொல்லை. உங்களுக்கு தான் நல்லா இருக்கு. வாமா குனிமா. அட இருமா, ஒரே ஒரு ஊசி போடுங்க சார். குண்டி அடிப்பாருக்கு பின்னாடியே இருமா, நான் காட்டுமா. நான் வேற இது வேற இழுத்துட்டு வந்துட்டேன், மருந்து வீணா போயிடும். இங்க வாமா. என்ன ஊசி போடுறதுன்னா ஊசினா பயப்படுறாங்க. ஊசிக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஊசி போட்டா தான் உடலுக்கு நல்லது. மாத்திரத்துனா வயிறு புண்ணாகுமா சார்? குண்டி எடுப்பா இருக்குன்றதுக்காக என்னடா மருந்து அங்க போகுது? யூடியூபுக்கு என்ன மூத்திர அடிக்கிறியா சார்? பாப்பா பாப்பா சார் நீங்க பின்னாடி குத்துனது நல்லா இருக்கு சார். சார் சார் இன்னொரு தடவை குத்துங்க சார். சார் போடுங்க சார். இங்க வாமா, செக் பண்ணி பார்க்கணும். வாமா, சீக்கிரம் வாமா. இந்த இடைவேளையில எல்லாம் போயிடுறாங்களே சார். சார் எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு பெரிய வியாதி இருக்குது. ஆமா, என்னை விட அவன் பெரிய வியாதி பிடிச்சவன். எனக்கு வந்து உடம்புல இப்படி இருக்குன்னு நீங்க தப்பா நினைக்கிறீங்க. என் தம்பியை கூட்டிட்டு வர சொல்லிட்டா? தம்பி அண்ணனை கூட்டிட்டு வாடா. டே அண்ணனை கூட்டிட்டு வா, டாக்டர் வந்திருக்கிறாரு. இவனே பேசுற மாதிரி இருக்கான். இவன் ஊசி போட்டு எங்க அண்ணன் நேத்து பெட்ரூம்குள்ள போனேன் அண்ணி கூட, அப்படி ஸ்டக் ஆயிருச்சு. இறங்கல எங்க அண்ணனுக்கு. வயித்துல நீர் கடுப்பு. வயித்துல அங்க நில்ற. இங்க என்னடா தடவற? வயித்துல கீரி பூச்சி அதிகமா இருக்குது. நான் சொல்ற மாதிரியா செஞ்சினா இந்த கீரி பூச்சி சரியா போயிடும். என்ன செய்யறது தெரியுமா? இந்த கீரி பூச்சி எல்லாம் வயிற்று கொடுக்குற பூச்சி எல்லாம் திங்கணும்னா நல்ல ஒரு கெட்டா பூனையா எடுத்து அதுல வெண்ணெயை தடவி லவக்குன்னு முழுங்கிரு. அப்புறம் அந்த பூனை எப்படி வெளியே எடுக்கிறதுனா, பூனைக்கார செருப்பு கழட்டி அடிக்க போறேன். நல்ல பெரிய கருவாடா தர்றேன். அந்த கருவாட்டை கொண்டு போய் காலையில வெளியே இருக்க உட்காருவே இல்ல, அப்போதைக்கு உட்காந்துக்கிட்டு கருவாட்டை வெப்பி காட்டினா அந்த பூனை வெளுக்குன்னு வந்துடும். உன் வியாதி சரியா போயிடும். ஊசி போட்டு விடுங்க சார். ஊசி போடணுமா? அவன் குண்டிய பாருங்க, தார ஊத்துற மாதிரியே இருக்கும். காட்டு காட்டு ஊசி காட்டு. அங்க போட. இங்க எங்கடா ஊசி இங்க போட வர்றியா? அத இடிக்கிறதுக்காகவே வர்ற, நடிக்கிறது
நடிக்கிறதுக்கு வரல, இந்த புள்ள மேல எப்படியாவது ஒரு இடியாவது இடிச்சிடணும், நடிக்கிறதுக்கு வரல. பாப்பா ஓ தாளக்காரே, ஓ தாளக்காரே, கம்பவுண்டர் அங்கதான் நிப்பாரு. அங்கதான் நிப்பாரா? ஆமா, மூச்சை நல்லா நல்லா இழுத்து விடு. பெண்களுக்கு எல்லாம் பின்னாடி பக்கம் தான் பார்ப்போம், நல்லா இழுத்து விடுமா. நீனும் அலையிறியாடா, நான் செய்யறத பாரு. நல்லா இழுத்து விடுமா, நல்லா இழுத்து விடு, நல்லா இழுத்து விடு, குடி குடி குடி, நல்லா இழுத்து விடு. இன்னும் கொஞ்சம் இழுத்து விடுமா, இன்னும் கொஞ்சம் இழுத்து விடு. அவன் குண்டிக்கு நேரா வந்து நின்னுட்டான்டா. இதே ஆஸ்பத்திரிக்கு வந்தா டாக்டர் தூக்குமா, எங்க டாக்டர் தூக்குறோம்? வாடா மலைமாட்டுக்கு பிறந்தவனே, என்னடா பண்றீங்க? இப்படிதான் சில ஹாஸ்பிட்டல் வந்தவருக்கு இந்த கதியா மருத்துவமனையில் என்னடா நான் ஒரு பாம் தான் போட்டேன். ஆமா, அந்த குண்டு போட்டு உலகமே அழிஞ்சு போச்சு, அந்த நாடே அழிஞ்சு போச்சு. இந்த குண்டு போட்டு டாக்டர் போயிட்டானே. மருத்துவமனையில் இப்படிதான் நீயே இப்படி சிரிக்கிறியேன்னு நாடகம் பார்க்குறவளை என்னத்தை சொல்ற? மிருதங்காரே நாடகத்தை அமைப்பாளர் இவரே கக்க பெக்கன்றாரு. ஏமா இப்போ நல்ல டாக்டர் இப்படி கொண்டு போட்டியே? இல்லைங்க, என்ன வியாதி உன்ட்டு இருந்துச்சோ தெரியல. பணத்தோடு வந்தா இப்படி பணத்தோடு தான் போகும். அப்போ உன்ட்டு யாருமே வரமாட்டானுங்கம்மா. என்கிட்ட வரவே வேணாம், நீ போட. உனக்கு ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு. டாக்டர் கிட்ட எப்படி வரதியா பாரு, சக்கான மேனிக்கு. அப்புறம் எனக்கு போட்ட ஹீரோவை காணா, அவர் வந்துதான் இந்த மெசேஜ்லாம் சொல்லுவார். அப்படிங்க நாடகம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? சந்தோஷம், நன்றி 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 நன்றி. அதனால அவரை கூப்பிடலாமா? மறுபடியும் என்னோட ஆளை கூப்பிடலாம். டாக்டர் வந்திருக்கிறார். டாக்டர் முதல்ல துப்பாக்கி தூக்கிட்டு வர்றேன், அடுத்து பேய் வேஷத்துல நாக்க தொங்க போட்டு வருது. சொல்ல முடியாது, அந்த பேய் நக்கியே செத்துருக்கும் போல, நாக்கு ரொம்ப நீண்டுருச்சு. நாங்க அதெல்லாம் பார்க்கல. ஆனா மிருதங்காரி அது எதுக்கு யாருக்கு எப்படி பெருசா இருக்குது அதே மாதிரிங்க. ஆனா கூப்பிடலாமா? எப்படி கூப்பிட தெரியுமா? எப்படி எப்பத்தான் வரு உட்காரியா, வேட்டியை தூக்கிட்டு குண்டியை காமிச்சிட்டே இருந்தே எப்படி? எனக்கு இருக்குன்றியா? எங்களுக்கு இருக்கு. இருக்கனாலதான் அந்த ஆள் இவ்வளவு பெரிய செறிஞ்சு எடுத்து வந்து குண்டியில போட்டேன். எப்பத்தான் வருவீங்க உள்ள வீங்குது. இந்த பாட்டு மசுரே வேணாம் எனக்கு. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, அழகு செல்லவும் மேல தானே சவச்சேனே. ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, அழகு செல்லவும் மேல தானே சவச்சேனே. நாம மூடிஞ்சு பொட்டு வச்சே வரதுக்காகத்தான், கண் விழிச்சு காத்தேனே வரதுக்காகத்தான். எப்பதான் 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 வருவீங்க உள்ள ஏங்குது, அந்த ஒரு நொடிக்காக உசிறு வாழுது. மச்சான் 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 ஆசை மச்சானே, அழகு செல்லவும் மேல தானே சவச்சேனே. அழகாக இருக்கிறாள், அருமையாக இருக்கிறாள். ஆஹா, உன்னை வர்ணிக்காம எந்த ஆண்கள்னாலும் இருக்கவே முடியாதுமா. அவ்வளோ அழகு, எவ்வளோ அழகா இருக்கு தெரியுங்களா? ஆஹா, தலிக்கு தலிக்கு வந்து மீனிக்கு மீனிக்கு மூடல் குளிக்கி குளிக்கி வந்து முன்னாலே வளர்ச்சி 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 விரிச்சு விரிச்சு பல கருத்தை கருத்தை கொண்டு கண்ணாலே. இது எப்போது சிக்காது பூமானே, சுக்கானு பொத்தானு நான் தானே, அது குத்தால நான் ராசி கத்தால செய்றா தலிக்கு தலிக்கு. இது ஒரு அருமையான நடுத்தர பாட்டு. இதே ஒரு பழைய சாங்கா இருந்தா இந்த பெண்ணை எப்படி வர்ணிச்சிருக்கலாம் தெரியுங்களா? தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே, உங்கள் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீ விட்டு கொடுத்திடலாமோ. தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே, கண்ணங்களின் மேலே நீ தொட்டு கொடுத்திடலாமோ, நீ விட்டு கொடுத்திடலாமோ.
தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக இந்த பாடல் அருமையான பாடல் இல்லையா? இருந்தாலும் இந்த பாடலுக்கு நடித்த எம்ஜிஆர் அவர்கள் நம்ம ஊருக்கு வந்திருந்தா, மேடைக்கு வந்திருந்தா எப்படி பேசுவாருன்னு ஒரு நிமிஷம் மக்களை எம்ஜிஆர் தன் குரலில் அண்ணா கொஞ்சம் அண்ணா கை தட்டுங்க. பேசுவாரு, கை தட்டுங்க. எக்கோ வச்சு விடுத்தாங்க தங்க, எக்கோ வச்சு விடு. இப்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் உண்மையா சொல்றேன், சத்தியமா சொல்றேன், என் உயிர் என் அன்பு உடன் பிறப்புகளே, என் ரத்தத்தின் ரத்தங்கள், உங்கள் அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம், தமிழ் வாழ்க, என் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க, அண்ணா நாமம் ஓங்கு, மீண்டும் உங்களால் சந்திப்பேன், அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். அடுத்தபடியாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நம்ம ஊருக்கு வந்திருந்தா எப்படி பேசுவாருன்னு. அப்பா, ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தால் அந்த வானத்தில் இருக்கும் நிலவையெல்லாம் எடுத்து இங்கே தோரணமாய் கட்டி தொங்க விட்டிருப்பேன். நான் என்ன செய்வேன்? ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லை. அப்பா 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 சுமதி, அன்னைக்கு நான் உனக்கு ஒரு குங்குமச்சிமிழ் வாங்கி கொடுத்தனே, மறந்துட்டியா? எல்லாரும் நல்லா இருக்கணும், அந்த ஆண்டவனுடைய அருள் பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எம்எம் நம்பியார் நம்ம ஊருக்கு வந்திருந்தா எப்ப என்ன பேசுவாரு? நாகப்பா ஒழுங்கா பொட்டியை கொடுத்துரு, அப்படி இல்லைக்கடா ராவு. நம்ம நடிகர் அசோகன் நடிகர் வந்திருந்தா எப்ப என்ன பேசுவாரு? உண்மையாக சத்தியமாக சொல்லுற, இப்பேற்பட்ட மேடையே நான் வாழ்க்கையில பார்த்ததில்லை. இல்லை, வணக்கம். நடிகர் எம்ஆர் ராதா நம்ம ஊருக்கு வந்திருந்தா எப்ப என்ன பேசுவாரு? நடிகர் எம்ஆர் ராதா, குற்றம் புரிந்த பொன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பது. குற்றம் புரிந்தேன், பல குடிகளை கிடைத்தேன், எனது பெற்ற தாயை என் காலால் எட்டி உதைத்தேன். அடே காந்தா, அள்ளி கொடுத்தேன். அடே காந்தா, ராமா ஒரு பிடி இருந்தா குர்ரா ஐயா, பிடி இல்லையா? நன்றி கெட்ட உலகமடா ராமா. ஆமாடா, உன்னை ஆண்டவன் டாப்ல வச்சிருக்கான், என்னை அண்டர் கிரவுண்ட்ல வச்சிருக்கான். போடா ஃபுல். ஒரு பக்கம் ஆண்டவன், ஒரு பக்கம் மதிப்பா வரடாப்பா. அடுத்தபடியாக நம்ம ரஜினிகாந்த் பாஜா படத்துல எப்படி பேசுவாரு? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். எங்க போற கண்ணா, மேலே பொத்த போயில கீழே பொத்த கூட திரிச்சிட்டேன், சும்மா பறந்து அடிப்பு கண்ணா, அடி உதைக்கி போத. இந்த பாசா தடவை சொன்னா, 100 தடவை சொன்னா, ஆட்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆளா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு அள்ளி கொடுப்பான், ஆளா கைவிட்டுவான். கூட்டம் சேர்த்தவெல்லாம் பெரிய ஆளாக முடியாது. இது நாடா சேர்த்த கூட்டம் இல்லை, நாடா அன்பால பாசத்தால சேர்ந்த கூட்டம். இதை யாராலும் பிரிக்க முடியாது. இது எப்படி இருக்குது? கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இந்த ரகுவரன் பாஷா படத்தில் எப்படின்னா ரகுவர் ரஜினி எப்படின்னா பேசுவாரு? ஓ பாஷா, மாலிக் பாஷா, தம்பி ஆண்டனி, ஆண்டனி, ஐடோ பாஷா அழிச்சிருவேன். இன்னும் இந்த 7 நாளில் உன்னை அழிச்சு காட்டுறேன். ஐடோ பாஷா. அடுத்தபடியாக கைதட்டுங்க. நம்ம கலைஞர் கருணாநிதி அவருக்கு நம்ம ஊருக்கு வந்திருந்தா எப்படின்னா பேசுவார்? மிகச் சிறப்பாக தமிழகத்தை ஆண்டு மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பேசியிருந்தால், அன்பு என்பது 3 எழுத்து, தமிழ் என்பது 3 எழுத்து. எனது கட்சி
என்பது 3 எழுத்து. இந்த கட்சியை உருவாக்கி தந்த எனது அண்ணா என்ற 3 எழுத்து. நன்றி என்ற 3 எழுத்தை சொல்லி விடைபெறுகிறேன். தமிழ் வாழ்க, தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், கைதட்டுங்க கைதட்டுங்க. அடுத்தபடியாக மதுரையில் பிறந்த நம்ம மண்ணின் மைந்தன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம ஊருக்கு வந்திருந்தா எப்படின்னு பேசுவாரு? ஐயா கேப்டன் விஜயகாந்த், தமிழ்நாட்டில் 9 கோடி மக்கள், இந்த 9 கோடி மக்களையும் ஆட்டி படைக்க அந்த வீரபத்திரனை பிடிக்காம விட மாட்டேன். எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. ஒன்னே கூட சொல்றேன், துளசியோட வாசனை கூட மாறலாம்டா, அவ்வளோ இந்த தவசியோட வார்த்தை என்னைக்கு மாறாதுடா. அருமை அருமை. அடுத்தபடி நம்ம ஜனகராஜ், நடிகர் ஜனகராஜ் வந்து எப்படின்னா பேசுவாரு? சிரிப்பு நடிகர் ஜனகராஜ். உன்னமலா ஒன்னும் கவலைப்படாத கண்ணா, என் தங்கச்சி நாய் கட்சி கண்ணா, அண்ணாமலா அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? எல்லாத்துக்கும் வணக்கம். அடுத்த பிறகு லூஸ் மோகன், சிரிப்பு நடிகர் லூஸ் மோகன் நம்ம ஊருக்கு வந்திருந்தா எப்படின்னா வந்திருப்பாரு? எக்கோ வச்சு சாமி. எல்லாத்துக்கும் இன்னும் பேமாலியா இந்த மாதிரி மூச்சுக்கு நேக்கிற ஒய்க்கின்னு போடா, உங்க கீச்சுக்குன்னு போய்க்கினே வைக்குமா வாங்கிக்கும். அடுத்தபடியாக வைகை புயல் வடிவேல் அவர்கள் நம்ம ஊருக்கு வந்திருந்தா எப்படின்னு பேசுவாரு? அண்ணார் வைகை புயல் வடி. அம்மா ஓஹோ ஓஹோ ஓஹோ, வணக்கம்யா வணக்கம்யா. குறு பாக்குறீங்க, சூடா பாடா முடிக்குமோ? முடியாது. நன்றி நன்றி, கை தட்டுங்க. நன்றி. நன்றிமா அம்மா. அப்பா ஐயா நல்லா பேசினாருங்களா? குறைங்க தம்பி, தின்ன குடலெல்லாம் வெளியே வந்து. ஹலோ, அருமை அருமை. இந்த உடம்புக்குள்ள இருந்து இத்தனை பேர் வந்துட்டு போறாங்களா? அப்பா, எல்லாம் ஆவியா? யூடியூப் அண்ணா மாயக்குளம் மாதவன் அண்ணா அவர்கள் எங்க இருவரையும் பாராட்டி அன்பளிப்பு அளித்த அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த யூடியூப் சேனல்ல அறிமுகமாகி நம்ம அப்படியே டிவி வீடியோ பெரிய ஆளா ஆயிருவீங்க நீங்க. திரைப்படத்துக்கெல்லாம் போய் நிம்மதி இல்லாம வீட்டுக்குள்ளேயே கிடக்கிற, வெளியில யாரையும் பார்க்க முடியாம அப்படிலாம் சொல்லக்கூடாதுங்க. அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி, ஏன்னா அண்ணன் யூடியூப் சேனல்காரரே 100 ரூபா கொடுத்துருக்காருன்னா அண்ணார் அவர்கள் எத்தனையோ காமெடி ஆக்டர்களை பார்த்துருப்பாரு. எனக்கு அன்பளிப்பளித்து பாராட்டிய எனது சுமதி அவர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நன்றி சொல்லுங்க. விஜயகாந்த் அண்ணார் அவர் மாதிரி பேசியதற்காக எஸ் குமார் அன்னார் எஸ் குமார் அன்னார் அவர்கள் ஐயா கேப்டன் விஜயகாந்த் ஐயா மாதிரியே பேசியதற்காக 100 அன்பளிப்பு பாராட்டியுள்ளார்கள். ஐயா அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 நன்றி. எல்லாம் வச்சுக்கிட்டே இருக்காம எடுத்து கொடுக்கலாம்ல. இருக்கட்ட அன்பளிப்பு கொடுக்காமல் ரசிக்கிறவங்க தான் எந்திரிச்சு வர முடியல, வெக்கமா இருக்கும்ல. இந்த காசை கொண்டு இவன்ட்ட கொடுக்கறதுக்கு காலையில 1 கிலோ புளியை வாங்கினா 2 மாசத்துக்கு குழம்பு வைக்கலாம்னு நினைப்பாங்க. அவங்க அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. சம்பளம் கொடுக்குறாங்கல்லம்மா. வாங்க. ஏய் முட்டக்கண்ணா, பிரியதர்ஷன். ஆஹா, வித்தியாசமான பேர் இருக்கு. பிரியதர்ஷினி தான் கேள்விப்பட்டிருக்கேன். பிரியதர்ஷன் 50 அன்பளிப்பளித்து பாராட்டியுள்ள தம்பி அவருடைய குடும்பத்தார்களுக்கு கலைக்கல்வியின் சார்பாக மனமார்ந்த நன்றி 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 நன்றி. ஏமா என்ன இந்த மாதிரி பப்புனை கூட்டிட்டு வந்த அமைப்பாளர் உங்களுக்கு தான் ஊர்க்காரங்க நன்றி சொல்லணும். பப்புனா இல்லம்மா. அப்ப நீங்க பப்புன் இல்லையா? யாருமா சொன்னா நான் பப்புன்னு? நீ நாடகக்காரங்க இல்லையா? நாடகக்காரனே கிடையாது. கிடையாது. அதனாலதான் வீட்லயே இருக்கு. அப்ப சரி பையலா நீ யார் தெரியுமா? யாருங்க? பெரிய சினிமா டைரக்டர்மா சார். உன் கூட சேர்ந்தேன் போல வர்றேன் பூரா அதே தான் பாக்குறாங்க. அவங்க வைக்கிறது வேற, நான் வந்து லொகேஷன் பாக்குறேன். நீ லொகேஷன் எங்க இதுல பாரு, அப்புறம் இதுல பா. ஏய் என்ன டர்ரு நீ என்னன்னு கேட்டேன். சார்னு ரெஸ்பெக்ட். அதுலப்பா மரியாதை. நான் வந்து பெரிய சினிமா டைரக்டர்னா ஒரு அருமையான படம் எடுத்துட்டு இருக்கேன். நான் அந்த நீங்க வரும்போதே நினைச்சேன் ஏதோ லூசா இருக்குமோ பைத்தியமா இருக்குமோன்னு. கடைசியில நினைச்சேன் கதை எழுதி டைரக்டர்னாவே கொஞ்சம் லூசா இருந்தா எல்லாத்துக்கும் சொல்லி தர முடியும். ஆமா. அதனால இவருமா என் படத்துக்கு பேர் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. என்னுடைய படத்துக்கு பேரு என்ன? உருளைக்கிழங்கு உருளாயி. அன்பளிப்பை வாங்க நீ.
மதன் பாபு கேரேஸ் அன்னார் அவர்கள் 200 அன்பளிப்பித்து பாராட்டியுள்ளார்கள். அன்னார் அவர்களுக்கு நன்றி 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 வணக்கம். 200 ரூபா கொடுக்கறதுக்கு அவருக்கு வந்து ஒரு மனசு வந்திருக்கு. அந்த அளவுக்கு அவர் மனசுல நம்ம இடம் முடிச்சிருக்கிறோம். நன்றி நன்றிங்கண்ணே. எனக்கு அன்பளிப்பு வேணாம், எனக்கு எது வேணாம், உன் வேலையை பாரு. பாப்பா மாப்பிளையா ஓப்பளை பாப்பா என்னங்க படத்துக்கு பேர் சொல்லிட்டா? சொல்லுங்க. உருளைக்கிழங்கு உருளாய் உனக்கு பிடிக்கல? கருணக்கிழங்கு கற்பகம். காய்கறி மார்க்கெட்ல கிழங்கு விக்கிறவள வச்சிருக்கியாடா நீ? டேரக்டர்ல வேறமா இங்க வருமா? என்னையா படத்துக்கு பேர் பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லு. பிடிக்கல. கண்ட வாக்குல இந்த கோவப்பட்டு பேசல நமக்கு பிடிக்காது. சரிங்க சார். எனக்கெல்லாம் கோவம் வராது. வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் வராது. அதுதான் தெரியுமே. நான் ஓப்பனா சொல்லிடுவேன். இப்ப இருட்டறையில் ஒரு முரட்டு குத்து. என்னது? இருட்டறையில் முரட்டு குத்து. இது நல்லா இருக்குதுனே. ஓ மொகர கட்டை, இது பழைய படம்டா. நம்ம 2 பேரும் சேர்ந்து போன மாசம் பார்த்தோம்ல. டேய் டேய் என்னமா நடக்குது இங்க? நாங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சிங்க. எங்க போனாலும் சொல்லிக்காதீங்க ஊர்ல. சேர்ந்து தான் போவோம். அண்ணன் தங்கச்சின்னு சொல்லாதீங்க. அந்த மாதிரி முகச்சாடையே இல்ல. நீ வேற அப்பனுக்கு பிறந்திருப்பியாட்டு. இதை உன்னை கேட்டாங்களா? பேப்பர்ல போட்டு விடு. ஏம்மா சொல்லுங்க. படத்துக்கு பேரே வேண்டாம். வேணாம், கதையை சொல்லுங்க சார். நீங்க நல்லா ஆடுங்க பாடுங்க. உங்க ஆட்ட படத்தை பார்த்துட்டு என் படத்துல நீங்க தானே கதாநாயகி ஏன்னு கேக்குறீங்களா? கற்பனை சாமி எல்லாம் பார்க்கணும்ல, அதனால சுருக்கமா கடல் பூதி. வாரியா வாரியா ஜப்பான்ல ஒரு பாட்டு ஒன்று ட்ரெண்ட் ஆகிருக்குமா உலகம் பூரா. அந்த பாட்டுக்கு நீங்கள் ஆடுவீங்களான்னு பார்க்கலாமா? ஜப்பானில் எப்படி பேசுவாங்க தெரியுங்களா? அன்னத்தை பாத்தியே அருமை பண்றீங்களே. அடி செங்கரும்பு சார கொண்டு வருவா போல
ஆடுறீங்க. அருமையான ஆட்டம், அருமையான பாட்டு, அருமையான பேச்சு. ஆள் நல்லா சும்மா டாப் டக்கரா இருக்கிறீங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, பக்கத்துல வாங்க. என்னடா இது மண்டை, எத்தோ பெரிய கொண்டை. வாய முறை இழுச்ச பயலேன்னு சொன்னேன். சரி, உங்க பேர் சொல்லுங்க. என் பேரு சர்சிங்கோ. நான் வேலை பார்க்கறது நர்சிங்கோ. டாக்டர் வந்து ஒர்சிங்கோ. வயிற புடியோ. எல்லாம் ரீல்ஸ் பைத்தியம், ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணி அது. அப்ப அது இல்லையா? என் பேரு தாங்க. நாங்க அக்கா தங்கச்சி 3 பேருங்க. என்ன பேரு? பெரியக்கா பேரு மண்டை. ஆமா, பெரியக்கா பேரு மண்டை. மண்டையா? 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 சின்னக்கா பேரு கொண்டை. கொண்டையா? ஆமா. அடுத்து உங்க பேரு? என் பேரு தாங்க. என் பேரு தாங்க. இல்லங்க, பெரியக்கா பேரு மண்டை, சின்னக்கா பேரு கொண்டை. என் பேரு இந்த ஆளு கேட்க மாட்டேன். அண்ணே சொல்லுமா. பெரியக்கா பேரு மண்டையா? 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 மண்டை. சின்னக்கா பேரு கொண்டையா? கொண்டை. என் பேரு தானே. போடா. அப்படியே பிக்கப் பண்றியப்பா. அடுத்த மிமிக்ரி பப்புன்னு செய்யலான்னு பாக்குறியா? டீ வேணும் கொடுங்க. சரி பாப்பா, பப்பு நாங்களாம். உங்க பேரு? உங்க பேர் என்ன? என் பேர் தாங்க திண்டுக்கல் சுமதி. சரி, என் பேர் என்ன தெரியுமா? என்னங்க? நாங்க அண்ணன் தம்பி 3 பேரு. அட்டா மக்கள் இன்னொரு பொருத்தம். எங்க அப்பா மீனவர். கடலுக்குள்ள இறங்கி மீன் பிடிக்கிறது வேலை. சரி, எங்க அப்பா எங்க அண்ணன் தம்பி 3 பேருக்கு பேர் வைக்கிறார். என்ன பேரு? எங்க பெரிய அண்ணன் பேரு கெண்ட குஞ்சு. குஞ்சு. ஏய், முகரை மூஞ்சி மறு மண்டேன்னு சொன்னதுக்கு பெரிய எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்ற. ஒன்ன பேர் கண்ட குஞ்சு. ஊருக்குள்ள போகும்போது எப்படி கூப்பிடுறது? ஏலே கண்ட குஞ்சு. என்னம்மா என்ன நெடுகமா இருக்குது? என்ன வாயில வைக்க போற? அப்படி வந்து கேக்குற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுமா, செய்யறேன். ஒப்பே வச்சிருக்கேன் பேர் கெண்ட குஞ்சு. பக்குவமா இருந்துக்க நீனால. ஆமா, தெரிஞ்சுக்கா. ஆமா. எங்க சின்ன அண்ணன் பேர் தெரியுமா? எங்க சின்ன அண்ணன் பேர் தான் கெளுத்தி குஞ்சு. கெளுத்தி. ஏய், வாய மூடுறா. பெரிய அண்ணன் பேரு கெண்ட குஞ்சு, சின்ன அண்ணன் பேரு கெளுத்தி குஞ்சு. என் பேரு தான் ஐர குஞ்சுமா. நீங்க குஞ்சு பரம்பரையா? நீங்க மண்ட பரம்பரையா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மண்டையும் குஞ்சும் சேர்ந்தா நமக்கு பிறக்கிற குழந்தைக்கு மண்ட குஞ்சுன்னு. கல்யாணம் மட்டும்தான் நீ பண்ணணும், மத்ததெல்லாம் நாங்க பாத்துப்போம். விளக்கமாறு பிஞ்சிரும். பாத்துக்கிறதோட இருங்க, பாத்துக்கிறதோட இருங்கப்பா, நல்லா இருப்பீங்க. பேரு வைக்கிறது நான் தான் வைப்பேன் குழந்தைக்கு. இதுக்கு ஆப்பு வச்சு விட்டுறேன். ஆமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. மதுரையே பார்க்க போகுது. மதுரை பார்த்தா என்ன? ஏம்மா பார்க்கட்டுமா? எல்லாரும் பார்க்கறதுதாம்மா அது. உலகமே பார்க்கட்டும். நான் உங்களை எப்படி பண்றேன் தெரியுமா? எங்க அண்ணன் சந்திரபாபு மாதிரி. ஐயோ பண்றேன். இதெல்லாம் வந்து கேட்க கூடாது. அப்படின்னா சும்மா குங்குமப்பூவே என் கொஞ்சம் புறாவே அடி தங்கமே பொண்ணே கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே. என் கொஞ்சம் புறாவே அடி தங்கமே பொண்ணே கண்டது இன்பம் பொங்குது தன்னாலே. குங்கும 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 பூவே என் கொஞ்சம் 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 புறாவே. உனக்கு புரியுமா? கொஞ்சம் 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 என் கொஞ்சம்
கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கைதட்டிய எல்லாருக்கும் நன்றி நன்றி. நம்ம போய் போய் உள்ள போய் காதல் பண்ணி உள்ள போய் எங்க அம்மாட்ட காதல் சொல்றேன். சரிம்மா. போலாம். மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு ஹலோ